குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி 32 மற்றும் ஆடி 1 முதல் 6 வரைக்குமான, அதாவது ஜூலை 16 முதல் ஜூலை 22 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க குரு பகவான் ரிஷப ராசிலையும், கேது பகவான் கன்னி ராசிலையும், சனி பகவான் கும்ப ராசிலையும், ராகு பகவான் மீன ராசிலையும், சுக்கிரன் கடக ராசிலையும், புதன் வாரத்தோட முதல் பாதி கடக ராசிலையும், அதுக்கப்புறம் சிம்ம ராசிலையும், செவ்வாய் வாரம் முழுக்க குரு பகவானோட சேர்ந்து ரிஷப ராசிலையும், சூரிய பகவான் முதல் நாள் மிதுன ராசிலையும், அதுக்கப்புறம் கடக ராசிலையும் சஞ்சாரம் பண்றாங்க. சந்திரன் துலாம் ராசில ஆரம்பிச்சு மகர ராசி வரைக்கும் விசாகம் 1, அனுஷம் 1, கேட்டை 1, மூலம் 1, பூராடம் 1, உத்திராடம் 1, திருவோணம் 2ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. யோகம்னு பார்த்தா சாத்தியம், சுபம், பிராமியம், ஐந்திரம், வைதிருதி, விஷ்கம்பம், பிரீத்தி அப்படின்னும், கரணம்னு எடுத்தா தைதுளை, வனிசை, பவம், கௌலவம், கரசை, பவம், கௌலவம் அப்படின்னும், திதின்னு பார்த்தா வளர்பிறை தசமி, வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி மற்றும் தேய்பிறை பிரதமை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மேஷம். இந்த வாரம் ஸ்பெஷல்னு பார்த்தா செவ்வாய் ரிஷப ராசிக்குள்ள வந்திருக்கிறதும், சூரிய பகவான் கடக ராசிக்குள்ள வந்திருக்கிறதும் தாங்க. அதனால வீடும் மனசும் சுத்தமா இருக்கும், சொத்துக்கள் நல்ல வளர்ச்சி அடையும், குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க, கலத்திரம் மற்றும் நண்பர்கள் மேல அளவுக்கு அதிகமா ஈர்ப்பு இருக்கும். அசுபதசா நடக்கிறவங்க நெருப்பு, கரண்ட், ஆயுதங்கள், வண்டி வாகன விஷயங்கள், வம்பு வழக்கு விஷயங்கள், குடும்ப நல வழக்குகள் இதுலயும் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது ரிஷபம். இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றதுதான் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிகளுக்காகவும், சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குறதுக்காகவும், சிறுதூர பயணங்களுக்காகவும் செலவுகள் இருக்கும். ஆசைகளும் அளவுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். சுய முயற்சிகள் வெற்றி அடையும். இளைய சகோதரத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். மாமனார் மற்றும் இளைய சகோதரம் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணையா இருப்பாங்க. அப்பாவுடைய ஆதரவும் கிடைக்கும். அசுபதசா நடக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். எலும்பு, பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பற்கள் சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம பார்க்க போற ராசி மிதுனம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவானும், ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்றது தாங்க இந்த வாரத்தோட ஸ்பெஷல். 12ல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியூர்ல சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமனார், இளைய சகோதரம் இவங்க கூட வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும். சுய முயற்சிகள் வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆசைகளும் அளவுக்கு அதிகமா இருக்கும். அயன சயன போக விஷயங்கள்லயும் ஆர்வம் அதிகமா இருக்கும். அசுபதசா நடக்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்கிறதும் நல்லது. அடுத்தது கடகம். இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே சூரியனும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் தேடி வரும். அப்பா வழி ஆதாயம் இருக்கு. பரம்பரை சொத்துக்கள்னாலையும் ஆதாயம் இருக்கு. குலத்தொழில், குழந்தைகள், குல தெய்வம், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன நிறைவு கிடைக்கும். தொழில் மூலமா நிறைய ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கலத்திரத்தின் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாமியாருக்கும் வருமானம் திருப்தியா இருக்கும். அடுத்தது சிம்மம். இந்த வாரம் முழுக்க ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது தாங்க ஸ்பெஷல். அதனால நிறைய பிராண்டட் திங்ஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய சுகபோக விஷயங்களுக்காக செலவுகள் செய்வீங்க. போலீஸ், ராணுவம், ஆயுதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் திருப்தியா இருக்கும். மருத்துவம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்களுக்கும் வருமானம் திருப்தியா இருக்கும். செவ்வாய் திசா நடக்கிறவங்க மட்டும் சொத்துக்கள், அம்மாவுடைய ஆரோக்கியம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி ஆதாயங்கள் இதுல எல்லாம் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது கன்னி. இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் 9ஆம் இடத்துல செவ்வாயும் சஞ்சாரம் பண்றதுனால வரவுக்கேத்த செலவுகள் இருக்கும். அப்பா வழி ஆதாயங்கள் திருப்தியா இருந்தாலும் அவருடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். வம்பு வழக்கு விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். சுபதிசா நடக்கிறவங்களுக்கு உயில் சொத்துகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது துலாம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் 8ஆம் இடத்துல
செவ்வாயும் சஞ்சாரம் பண்றதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரிச்சு போய்க்கணும். நட்பு வட்டாரங்கள், வாடிக்கையாளர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகன விஷயங்கள், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுலயும் கவனமா இருக்கணும். சூரிய தசா நடக்கிறவங்க உத்தியோகம், மாமியாருடைய ஆரோக்கியம், கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் மற்றும் சொத்துக்கள், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது. சுபதசா நடக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில்ல மூத்த சகோதரம், நண்பர்கள், சித்தப்பா இவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது விருச்சிகம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் 7ஆம் இடத்துல செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது தாங்க ஸ்பெஷல். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தொழில்ல அப்பாவுடைய பங்களிப்பும் இருக்கும். தொழில்ல மன நிறைவு கிடைக்கும். கூட்டு தொழில் சம்பந்தமாகவோ திருமண விசேஷங்களுக்காகவோ கடன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது தனுசும். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியம், பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. எலும்பு சம்பந்தமா பிரச்சனை இருந்தாலும், கண்கள், தலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். உணவு விஷயங்கள்லயும் கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது. சுபதசா நடக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நிர்வாக திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். போலீஸ், ராணுவம், உளவுத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கும் உத்தியோகம் திருப்தியா இருக்கும். அசுபதசா நடக்கிறவங்க கரண்ட், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், நெருப்பு, ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது மகரம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால சூரிய திசா நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு கூட்டு தொழில்னால நல்ல வளர்ச்சி இருக்கும். வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் தேடி வருவாங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. சூரிய திசா நடக்கிறவங்க மட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் நட்பு, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் நல்ல ஆதாயம் இருக்கு. விருப்பங்கள் நிறைவேறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகன விஷயங்கள் திருப்தியா இருக்கும். இதுவே செவ்வாய் திசா நடக்கிறவங்க நீர்நிலைகள்ல கவனமா இருக்கணும். நட்பு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது கும்பம். வாரம் முழுக்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் 4ஆம் இடத்துல செவ்வாயும் சஞ்சாரம் பண்றதுனால கலத்திரம், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்க கிட்ட எல்லாம் வாக்குவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். உத்தியோகம் திருப்தியா இருக்கும். சுய முயற்சியால சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. சகோதரம், மாமனார் இவங்களுக்கு சொத்துக்கள் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போதும் பயணத்துல கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல திருத்த பத்திரம் எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மீனம். இந்த வாரம் முழுக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் சஞ்சாரம் பண்றது தாங்க ஸ்பெஷல். அதனால குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கும். வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், எக்ஸசைஸ் இதுலயும் ஆர்வம் அதிகமா இருக்கும். இளைய சகோதரம் இல்ல மாமனார் இவங்களுக்கு சொத்துக்கள் வாங்கறதுக்கு யோகம் இருக்கு. குலதெய்வ நேர்த்தி கடன் செலுத்துறதா இருந்தாலும், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு. அசுபதசா நடக்கிறவங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், தலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி ஸ்கூல், காலேஜஸ் வச்சு நடத்துறவங்களுக்கும் கிட்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்களுக்கும் வருமானம் திருப்தியா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.